Hi everyone, welcome back to Fazna's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஜஃப்னா ஸ்டைல் பீஃப் கறி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு கிராண்ட் மதர் செய்கிற அவங்களோட ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதோட ஒரு டால் கறி, இன்றைக்கி நான் டால் கறி இதோட பண்ணியிருந்தேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணலாம். ஒரு பிகினர்ஸுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாய் guys, ready? Let's get started. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg மாதிரி பீஃப் எடுத்துருக்கிறேன். இதில் போன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1 kg வருது. இதுக்கு வந்து நான் 2 tablespoon கறி பவுடர், இது வந்து ஜஃப்னா ஸ்டைல் கறி பவுடர். நான் இது வந்து ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ. அதோட 1 tablespoon coriander பவுடர், அதோட சஃப்ரான் வந்து ஒரு 1 teaspoon போடுங்க. அதோட கரம் மசாலா ஒரு 1 teaspoon, சால்ட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 tablespoon பெருஞ்சீரகம், 2 துண்டு பட்டை, ஒரு 3-4 ஏலக்காய், அதை நாங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நான் 1 teaspoon பெப்பர் போடுறேன். உரலில் போட்டு தான் நான் இடிக்க போகிறேன். இப்படி தான் கிராண்ட்மா பண்ணுவாங்க, அவங்க கிரைண்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதை நல்லா நல்லா சின்னதாக பவுடராக வார அளவுக்கு இடிச்சிட்டு அதில் நாங்கள் ரோஸ்ட் பண்ண இந்த பெருஞ்சீரகம் ஏலக்காய் எல்லாம் போட்டு அதையும் நல்லா இடிச்சிடுவோம். இப்போ இதோட அந்த இடித்த பவுடரோட இஞ்சி பூடு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் இஞ்சி, ஒரு 2 துண்டு, 2 inches மாதிரி ஒரு 2 pieces, அதையும் போட்டு நல்லா ஃபைனாக இடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இடிச்சிட்டு அந்த பேஸ்ட்டை நான் ஒரு சைடில் எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் சூடானதுக்கப்புறம் பேன், அதில் ஒரு 3 tablespoon ஆயில், எனி ஆயில், கோகோனட் ஆயில் ஆர் வெஜிடபிள் ஆயில், அதுக்கப்புறம் 1 tablespoon கீ போட்டுட்டு அது சூடானதுக்கப்புறம் ரம்ப கருவேப்பிலை போட்டு அதை கொஞ்சம் பொரிக்க விட்டுடலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதில் நான் ஒரு 50 to 100 grams மாதிரி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும் 100 grams சேர்த்துக்கலாம், சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் ஒரு 75 grams மாதிரி தான் இருக்கும். அதையும் போட்டு அதில் பச்சை மிளகாயம் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுவோம். இப்போது நாங்கள் ஒரு 1 teaspoon மாதிரி வெந்தயம் அதையும் சேர்த்து அதையும் அந்த ஆயில்லையே நல்லா வதக்கிடலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பீஃப் கறிக்கு. இதுக்கப்புறம் ஆனால் கருக விட்டுற வேணாம், வெந்தயம் கறிச்சுன்னா கசக்கும், அதனால் கருக விட்டுற வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு லார்ஜில் ஒரு நல்ல பழுத்த தக்காளி லார்ஜ் சைஸில் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதையும் வதக்கிட்டு இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் போட்டுட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு, அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் 1 teaspoon சில்லி பவுடர் போட்டு அதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற பீஃப் அதோட சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுக்க வேணாம். அந்த ஃப்ளேவர் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 cup தண்ணி வச்சுட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு 5 minutes பிறகு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். இப்போ கிரேவி உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 cups மாதிரி வைக்கலாம். நான் இது ஒரு 1 cup மாதிரி தான் ஊற்றி இருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 cup சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கறி பவுடரில் ஒரு 1 teaspoon எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதோட நாங்கள் வந்து ஒரு கரம் மசாலாவில் ஒரு 1 teaspoon போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நாங்கள் லிட்டை போட்டுட்டு கேஸ் கட் போட்டுட்டு ஒரு 25 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுருப்போம். இப்போ 25 minutes ஆகிடுச்சு, நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்களுடைய ஜஃப்னா ஸ்டைல் பீஃப் கறி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இறைச்சி எல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக, நல்ல கிரேவியும் கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். உங்களுக்கு இதை கொஞ்சம் ட்ரையாக வேணுன்னா நான் ட்ரையாக கூட எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணுன்னா கொஞ்சம் வாட்டரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு
அந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாகவும் எடுத்துக்கலாம். நான் செமி கிரேவி மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கறி பார்த்திங்கன்னா பரோட்டாவில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதோட கீ ரைஸ், நார்மல் ரைஸ், ப்ரெட் எல்லாத்துக்குமே, இடியாப்பம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இன்றைக்கி செஞ்ச டால் கறியையும் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் அதை இப்போ பார்க்கலாம். மைசூர் டால் நான் ஒரு 1.5 கப் மாதிரி எடுத்திருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப்புக்கு பாசிப்பயிறு அதையும் வாஷ் பண்ணி 2 உண்டை சேர்த்துட்டு ஒரு 2 கப் மாதிரி தண்ணி விட்டு அதில் ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் மாதிரியே தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ எங்களை டால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 10 மினிட்ஸுக்கு பிறகு பார்த்தப்ப நல்லா மசிஞ்சு நல்லா வெந்திருக்குது. இப்போ இதை நல்லா ஸ்பூனால் ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கீ 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா வெடித்ததுக்கு பிறகு வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல் எடுத்து அதை நல்லா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிட போகிறேன். இப்போ இதில் வந்து ரம்ப கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அதோட 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் வெட்டிட்டு அதையும் போட்டுட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம்ஸ் மாதிரி எடுத்துருக்கிறேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லார்ஜ் ஆனியன் உண்டு, அதையும் ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு டொமேட்டோ ஒரு மீடியம் சைஸில் அதையும் ஒன்று எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா ஆனியன் வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர், அதோடு வந்து சீரகத்தூள் அது ஒரு டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ நாங்கள் தாளித்த அந்த மசாலாவில் வேக வச்ச அந்த டால் மிக்சரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மசாலா எல்லாமே அந்த டாலில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா சால்ட் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் 1/4 கப் கோகோனட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எங்கள் டால் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Bye.